கதை நேரம். வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து சிறுகதைகளை, குட்டி கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வார வாரம் உங்களை சந்திப்பதும் நீங்கள் என்னோடு கலந்திருப்பதும் மிகவும் சுவையான ஒரு நிகழ்வு. தொடர்ந்து கதைக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். கதைக்குள்ளே போகலாம். செவ்வாழை. முனுசாமி ஒரு விவசாய கூலி வேலை செய்கிறவர். காலையில் 6 மணிக்கு கிளம்புனான்னா மதியம் 2 மணிக்கு வந்துடுவான். ஒரு நாளைக்கு ஒரு வயலில் வேலை இருக்கும். முடிச்சுட்டு 12 மணிக்கு வந்தான்னா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஐயாவுடைய ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வேலைக்கு போயிடுவான். அங்கே போயிட்டு பெருக்கிறது, எல்லாம் துடைக்கிறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, வெளியே போய் காஃபி டீ வாங்கி தர்றது, எங்கன்னா போய் பேப்பர் குடிச்சிடுறது, இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுன்னு இருப்பான். முனுசாமியோடைய மனைவி வேலாயி காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட்டு 9 மணிக்கு பிரசிடெண்ட் ஐயா வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி 2 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுதான், அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிருந்துச்சு. முனுசாமிக்கும் வேலாய்க்கும் அந்த குடும்ப கட்டுப்பாடெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா 4 பிள்ளைங்க. முதல்ல ஒரு பையன், அப்புறம் 3 பொண்ணுங்க. 12 வயசு, 10 வயசு, 8 வயசு, 6 வயசு வரிசையாக பிள்ளைங்க இருக்கும். அரசாங்கம் போதுமான இடைவெளி கொடுன்னு சொன்னாங்க. அவங்க போதும் இந்த இடைவெளி அப்படின்னு நின்ட்டாங்க போல இருக்குது. 2 வயசு வித்தியாசத்தில் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அது படிச்சுருந்தாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை போயிருந்துச்சு. ஒரு நாள் பிரசிடெண்ட் ஐயா வீட்டு நிலத்தில் வாழை வைக்கிறதுக்காக வேலைக்கு போயிருந்தான். எல்லாம் செவ்வாழை கண்ணுங்க வச்சுருந்தாங்க. ஒரு வாழை வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருந்துச்சு. உடனே அதை எடுத்து வச்சுட்டாங்க. வைக்க வேண்டாம், இது வளரலைன்னா எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அந்த வாழைக்கன்று எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான். வந்துட்டு அவங்க வீட்டில் பின்னாடி கிணத்து பக்கத்தில் புழக்கடையில் நட்டு வச்சுட்டான். முனுசாமி எங்கள் வீடு சொந்த வீடு தான். அந்த வீடு வந்து அவங்க தாத்தா வாங்கினது. தாத்தாவுக்கு ஒரே பையன், அவங்க அப்பா அவர். அதுக்கப்புறம் முனுசாமி ஒரே பையன், அவனுக்கு இந்த வீடு வந்துடுச்சு. ஆனால் முனுசாமிக்கு நம்பிக்கை இல்லாமல் 4 பிள்ளைங்களை பெற்றுருந்தான்ல, அந்த வாழை மரத்தை நட்டாங்க. அந்த வீட்டுக்கு அதுதான் புதுசாக. பின்னாடி ஏதோ செடிங்கள்லாம் இருக்கும், ஆனால் ஒரு வாழை மரன்றது இதுதான் முதல் முறையாக நடுறாங்க. எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பிள்ளைங்கள்லாம் அந்த மரத்தை பார்த்துருந்தாங்க. ஒரு வாழை மரம் வளர்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது ஒரு சுகமாக இருக்கும். வட்டமாக இருக்கும், மேல் பகுதி சதுரமாக அதை சமமாக வெட்டி வச்சுருப்பாங்க. அது வளர ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு பென்சில் கணத்தில் ஒரு குருத்து ஒன்று ஆரம்பிக்கும், வெளியேறுன்னு இருக்கும். அந்த குருத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பருமன் பிடிக்கும். அதே சமயம் உயரமும் வரும். பருமனமும் உயரமும் ஒரே சமயத்தில் வந்துனே இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா சொன்ன மாதிரி ஆளும் வளரணும், அறிவும் வளருன்ற மாதிரி உயரமும் வரும், அகலமும் வரும். வளர்ந்து 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 ஏறக்குறைய அந்த வெளியில் இருக்கிற தண்டு சைஸ்க்கு அந்த குருத்து சேர்ந்து வர அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் வந்து இலையும் வர ஆரம்பிக்கும். அந்த முதல் இலை பார்த்திங்கன்னா ஒரு வெளிர் பச்சை கலரில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இலை. அந்த இலை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்து இளம் பச்சையாக மாறும், அப்புறம் கரும் பச்சையாகிடும். அதுக்குள்ளே 2வது இலை வந்துடும். இப்படியே தொடர்ந்து இலைங்க வர 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 மரமும் உயரமாகினே போகும். நல்ல உயரம் வர நேரத்துக்கு நிறைய இலைங்க வந்துடும். இலைங்கெல்லாம் கீழே தொங்குற அளவுக்கு வாழை இலையில் வந்துடும். மரம் நல்லா உயரமாக இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு தினம் அதை வந்து பார்த்துட்டு அதை தொட்டு பார்க்குறது இப்படியே ஆசையாக இருப்பாங்க. ஏறக்குறைய முனுசாமி அவங்க பெரிய பையனுக்கு அவனுக்கு வந்து ஒரு 4வது தங்கச்சியாக இது மாறிடுச்சு. அந்த மரத்தை அவ்வளோ பாசமாக அவன் பார்த்துக்குவான். அந்த மரம் நல்லா அவனோட உயரமாக போன உடனே அதை போய் அணைச்சிக்குவான், அதில் அந்த கன்னத்தை வச்சுக்குவான். அந்த வாழை மரத்தோட சிலிர்ப்பு, அந்த ஜில்லிப்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கன்னத்தையும் வச்சு அது கண்ணை சில்னஸ் ஆகிற வரைக்கும் அதில் வச்சுட்டு வந்துடுவான். இது ஒரு வேலை அவனுக்கு தினம் காலையில். வேலாயும் முனுசாமி அதை ரசிப்பாங்க. வளர்ந்துனே இருந்துச்சு. ஒரு நாள் முனுசாமி காலையில் எழுந்து வந்தான்.
மரத்தில் ஒரு குருத்து ஒன்று வந்திருக்கு, வித்தியாசமாக இருக்குது, பளிர்னு இருந்துச்சு. அதை கண்ணாடி குருத்துன்னுவாங்க. ஏற்கனவே வந்து ஒரு பெண் சூழ் கொண்டது போல் ஒரு பருவம் அது. எப்படி வந்து பிரசவத்துக்கு ரெடியாகி ஒரு கர்ப்பம் தரிக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு கண்ணாடி குருத்து வந்துருந்துச்சு. உடனே ஓடி வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். பிள்ளைங்களாம் பார்த்தாங்க. பார்த்த உடனே முனுசாமி சொல்கிறோம், இங்கே பிள்ளைங்களா யாரும் வந்து உங்களுடைய சுட்டு விரலை அதை காட்டக்கூடாது, உங்கள் விரலை மடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் மடித்து காட்டினான். முஷ்டி மாதிரி காட்டி இப்படி தான் காட்டணும். அப்படியே வந்து நீங்கள் அந்த சுட்டு விரலை காட்டினீங்கன்னா அது கெட்டு போயிடும், அது வராது, அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கான். எல்லோரும் தினம் பிள்ளைங்க காலையில் வந்தவொடனே அதை எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அதில் கொஞ்சம் விதமாக தார் வந்துச்சு. தார்லேருந்து ஒரு பூ வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மரத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினம் காலையில் வந்தோடனே 6 பேருமே அதை கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு கர்ப்பம் தரித்த ஒரு மரம் அப்படின்னும்போது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு 6 பேருமே காலையில் வந்து அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு வணக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் அவங்களோட வேலைங்களுக்கு போவாங்க. இப்போ பூ வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கூம்பு வடிவ பூ அழகாக வர வர பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோ நாள் வணங்கினதுக்கு அது இவங்களை வணங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த கூம்பு பார்க்கும்போது 2 கைகள் குவித்த ஒரு வணக்கம் போல் அது இருந்தது. அந்த கூம்பை இவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாரோடைய கனம் அதிகமாச்சு. அது வந்து நல்ல ஒரு கனம் வர 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 அந்த பூவோடைய முதல் அடுக்கு கழண்டு விழுந்துச்சு. உள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் வந்து முதல்ல கொஞ்சம் பச்சை தட்டுச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காயாக ஆரம்பிச்சிச்சு. இப்படியே தினம் ஒரு மடலாக விழுந்துச்சு. அதெல்லாத்தையும் எடுத்து இந்த முனுசியம்மையோட பெரிய பையன் சேர்த்து வச்சுக்குவான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் இதெல்லாம் காஞ்சி போய்டுண்டா, எதுக்குடா வச்சுக்கிறேன். இல்லைம்மா இருக்கிறதையும் இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு தினம் மாலையில் வந்தோன்னே அதுதான் அவங்களுக்கு விளையாட்டு. அதை வச்சுன்னு இந்த கூட்டான் சோறுலாம் செய்கிற மாதிரி பண்ணும்போது அதில் தான் இவர் சாப்பாடு போட்டு தங்கச்சிங்களுக்கெல்லாம் கொடுப்பார். எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நடிச்சுன்னு வைப்பாங்க. இப்படியா போயின்னு இருந்துச்சு. காய்ங்கள்லாம் நல்லா பருக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல பச்சையாக இருந்த காய்ங்க செவ்வாழை இல்லையா, ஒரு செவ்வாட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பார்க்கவும் ரொம்ப அருமையாக இருக்கும். சிவப்பும் பச்சையும் கலந்து அந்த காய்ங்க வர 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 பழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய நல்ல லெவல் வந்துடுச்சு. ஒரு லெவல் வரும்போது அது வேலையை சொன்னாங்க, இதுக்கு மேலே இந்த பூவை உடச்சிடலாம், அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து காய் வராதுன்னாங்க. அதை உடச்சி அந்த பூவில் காராமணிலாம் போட்டு பொரியல் செஞ்சாங்க. பசங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்டாங்க. நம்ம தோட்டத்தில் வந்ததுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு விருப்பமாக அந்த வாழைப்பூ காராமணி பொரியலை சாப்பிட்டாங்க. காயெல்லாம் நல்லா பழுக்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. நல்லா போயின்னு இருந்துச்சு. அப்போ முனுசாமி சொன்னான், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை இதை வெட்டி நம்ம சாப்பிட்லாம். வாழைப்பழத்தோடைய இனிப்பு எப்படி தெரியுமா இருக்கும், அதுவும் செவ்வாழை எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா. தோல் வந்து நல்ல கனமாக இருக்கும், உள்ள பழம் சின்னதாக இருக்கும், ஆனால் வெளியேன்னு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இளமஞ்சள் கலர் வேறு இருக்கும் சில சமயத்தில் அப்படின்னு சொல்லி அவன் வாழை மரத்தை பற்றி பேச ஆரம்பித்த உடனே முனுசாமி அவங்க பெரிய பையன் சொல்கிறான், அப்பா நல்ல பழுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன், அதை கடித்து வாய்க்குள்ளே வச்சுக்குவேன். அது 2 கன்னத்து ஓரத்துலையும் வச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இனிப்பு வாயில் இறங்கும்பா அப்படின்னு. உனக்கு யாரா இதை சொன்னது அப்படின்னா, ஒரு சினிமாவில் கோவை சாரில் சொல்லுவ பாருங்கள், நானே சிந்திச்சேன், அந்த மாதிரி நானே சிந்திச்சேன்பான். இப்படியே அந்த குடும்பம் அதை பற்றி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு இருந்துச்சு. அன்றைக்கி வேலைக்கு போகல, யாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. பிரசிடண்ட் ஐயா வீட்டில் ஏதோ விசேஷனால இவங்களுக்கு ஏதோ வெளியே போயிட்டு இருந்தாங்க அவங்க கோயிலுக்கெல்லாம். திடீர்னு ஒரு 9 மணி வாக்கில் பிரசிடண்ட் ஐயா வீட்டுக்கு வந்தார். அவங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்ன இந்த நேரத்துக்கு வராரு அப்படின்னு. வந்த உடனே கடகடான்னு ஒரு நாற்காலி எடுத்து முனுசாமி தான் மேல் தொண்டில் தொடச்சி அவரை உட்கார வச்சான். நல்ல வேலை அதுக்கு ஒரு கைப்பிடி போயிட்டு இருந்துச்சு. போன வாரம் தான் குமரன் கார்பெண்டர் கூப்பிட்டு அந்த கைப்பிடி ரெடி பண்ணி வச்சுருந்தார். உடனே அவர் உட்காந்துட்டு, முனுசாமி வேலாயி ஞாயிற்றுக்கிழமை இப்போ நம்ம பொண்ணுக்கு பூ முடிக்கிறதுக்கு வராங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க, ஒரு 20-30 பேர் வராங்க. வேலைங்க நிறைய இருக்கும், ஆனால் 2 பேரும் காலையில் வந்துடுங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துடுங்க. காலையில் டிஃபன்லேருந்து அங்கேயே தான் மதியம் சாப்பாடு வரை இருந்து சாப்பிட்டுட்டு வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக போகும்போது சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக மீந்திருக்கும், நீங்கள் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடலான்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரிங்க ஐயா வந்துடுறோம் அப்படின்னு இருந்தாங்க. அவர் கொடுக்கறதுக்கு இவங்ககிட்ட என்ன இருக்குது, வேலையை ஓடு போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா.
இந்த கிராமங்களில் ஒரு பழக்கம் என்னென்னா அந்த மேலே இருக்கிற தண்ணியை கொஞ்சம் அப்படி ஊற்றிட்டு குடிப்பாங்க. அவர் என்ன பண்ணார், ஊற்றுறதுக்காக புழக்கடை பக்கம் போனார். தண்ணி ஊற்றிட்டு அங்கேயே நின்று குடிச்சிட்டு அந்த வாழை மரத்தை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அவருக்கு. முன்சாமி, இது நம்ம நிலத்துலேருந்து எட்டு வந்த மரமா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னா முன்சாமி கையை கட்டின்னு. என்னப்பா அது, நம்ம மரத்தில் கூட வரல, இவ்வளோ பெருசு. முன்சாமிக்கு ஒரு வேலையாக இருந்துச்சு. தினம் என்ன பண்ணுவான், எங்கே வேலை இருந்தாலும் போயிட்டு பிரசிடண்ட் ஐயா நிலத்துக்கு போயிட்டு மரங்கள்லாம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி வாழ்ந்துக்குன்னு பார்ப்பான். ஆனால் இங்கே வந்து அதோட நல்லா நம்மக்கிட்ட வந்துருந்துச்சு நம்மளோட தோட்டத்தில் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு. பார்த்தோன்னே பிரசிடண்ட் ஐயா, என்ன முன்சாமி என்ன போட்டு வளர்த்தாருனார். ஒன்றும் இல்லையா, சாம்பலும் சாணியும் மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடலன்னார். என்னப்பா, நான் என்னெல்லாம் எரு போட்டேன், அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக வரல, இது நல்லா வந்திருக்கே. சரி முன்சாமி, என்ன பண்ணு, இந்த தாரை வெட்டி எட்டுன்னு வந்து வீட்டில் கொடுத்துரு. வரும்போதே ஒரு 6-7 இலையை எட்டுன்னு வந்து கொஞ்சம் பழுத்த இலையாக பார்த்து, காஞ்ச இலையாக பார்த்து எட்டுன்னு வந்து நம்ம சுற்றி வச்சிட்டோன்னா நல்லா பழுத்துடும். ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் வாழைப்பழம் இலையில் வைக்கிறதுக்கு உபயோகிச்சிக்கலாம். நமக்கு தோட்டத்துது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான். மற்ற குடும்பம் அப்படியே ஏதோ துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அவ்வளோ ஒரு வருத்தத்தோடு அமைதியாக பார்த்துருந்தாங்க. பிரசிடண்ட் ஐயா கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான், பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அப்பா நமக்கு இல்லையாப்பா வாழைப்பழம் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண முடியும், முனுசாமியும் வேலாயும் பிள்ளைங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? அப்புறம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. முனுசாமி வேறு வழி இல்லை, வெட்டி எடுத்துன்னு போனான். 4 பிள்ளைங்களும் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.